அனைவருக்கும் வணக்கம். 2025 புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நீங்கள் பொறுமையுடன் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே முழுமையாக கைகூடும். உங்களை பகட்டுக்காயாக பயன்படுத்தி வந்த உற்றார் உறவினர்கள் உள்மனதை புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகிவிட வேண்டியது சந்தர்ப்பம் உண்டாகலாம். உங்கள் அருகிலேயே இருந்து சதி செய்தவர்கள் ஓடி ஒளிவாங்க. அரசாங்கத்தில் உங்களின் நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். காத்திருந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. நெடு நாட்களாக இழுபறியாக நடந்து வந்த வழக்குகள் சற்றென்று சாதகமாக முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனாலுமே அதை சாமர்த்தியமான செயல்களால் அனைத்துமே நீங்கள் சமாளிப்பீங்க. இல்லத்தில் களவு போன பொருட்கள் திரும்ப கைகூடி வரும். இயல்பான காரியங்களை கூட நீங்கள் மாற்று வழியில் சிந்தித்து செயல்படுவீங்க. உங்களின் தோற்றத்தில் பொலிவு, நடையில் மிடுக்கு காணப்படும். சகோதர சகோதரிகள் சமயத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடியதாகும். இல்லத்தில் திருமண போன்ற வைபோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பயனாற்றுவீங்க. மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தரக்கூடாதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அவசியமாக எவருக்குமே உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். மேலும் அனாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். புதிய நண்பர்களை நீங்கள் ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். பொது காரியங்களில் ஈடுபட மனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் இணக்கமாக நீங்கள் பழகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையின் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை வாட்டிய உடல் உபாதைகள் நீங்கிவிடும். மனப்புழக்கத்தில் விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் சுவாசிப்பீங்க. மனதில் இருந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடியதாகும். ஆனால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ளவும். சக ஊழியர்களிடம் இருந்து உங்களுடைய மனதில் உள்ளவற்றை கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருக்கின்ற நிலையில் இருப்பதே உங்களுக்கு சிறந்தது. மற்றபடி அலுவலக ரீதியாக பயணங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுடைய திறமைகளில் குறைவு ஏற்படாது. வியாபாரியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு லாபகரமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் குறையும். தடைப்பட்டு இருந்த அனைத்து செயல்களுமே வெற்றி பெறும். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை நீங்கள் திட்டுவீங்க. பெரிய முதலீடுகளை நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைக்க வேண்டாம். இருப்பதையே நேர்த்தியாக செய்து முடிப்பதே சிறப்பு. புதிய கடன்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு கணவருடனான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயங்களை நீங்கள் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாட்டை கூட்டிக் கொண்டு உங்களுக்கு ஆன்ம பலம் பெறக்கூடியதாக இருக்குது. பணிபுரியும் பெண்களுக்கு நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க. சேமிப்பு செய்து பணத்தை நீங்கள் குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக பயன்படுத்துவீங்க. குடும்ப பொருளாதாரம் நிர்வாகத்தில் உள்ள பெண்கள் தங்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்களுடன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உறவினர்களின் பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவிகரமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை நீங்கள் தக்க வைத்து கொள்வீங்க. மற்றபடி முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளையும் தவிர்க்கவும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தின் அனுகூலம் செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறக்கூடியதாக இருக்குது. பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகள் இந்த வருடம் நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு.
ஆன்மீக எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் நீங்கள் செய்வீங்க. அடுத்தவருடைய செயல்களில் நீங்கள் தேவைகள் எதையும் பூர்த்தி செய்ய மாட்டீங்க. மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்குது. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவாங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் அடைவாங்க. உழைப்பே உயர்வு என்கின்ற ரீதியில் பணியாற்றுவீங்க. ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவிற்கு தாமதம் ஏற்படலாம். ஆனால் ரசிகர்களின் உற்சாகமான ஆதரவு உங்களை மன வருத்தத்தையும் உங்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது. மாணவ மணிகள் உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவாங்க. கடுமையாக உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனைகளை புரிவாங்க. பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்வு வளம் பெருகும். துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். உங்களுடைய தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலை உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க. விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கு. மனம் மகிழும்படியான காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகலாம். எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் பயணம் செல்ல வேண்டி வரலாம். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். விற்பனை அதிகரிக்கும். மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் அதனால் முழு பலனை நீங்கள் அனுபவிக்க இயலாத நிலை ஏற்படலாம். சிறு குறுக்கீடுகளில் தோன்றக்கூடியதாக இருக்குது. மனம் தளராமல் எதிரிகளை நீங்கள் சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய பொறுப்புகளை பெறுவீங்க. பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவனமாக பேசுவது நல்லது. உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதகரமான பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருட தொடக்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குடியிருக்கும் வீட்டிற்கு தேவையான பணிகளை நீங்கள் செய்வீங்க. குடும்பத்தில் எழும் கருத்து வேறுபாடுகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பலருக்கு சுய ஜாதக யோகங்களின்படி வீடு மனை வாங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு ஆதரவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த 2025 உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.